தேர்ஸ்டே மார்னிங் டிஃபனுக்கு இட்லியும் பாசிப்பருப்பு சாம்பாரும் தான் செஞ்சுருந்தேன். இந்த சாம்பாரில் இட்லி தோசை சாப்பிடும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அஞ்சரை பெட்டி ரொம்ப நாளாகவே வாஷ் பண்ணாமல் இருந்தது. சரி, அதையும் கழுவி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. 10 டேஸ்க்கு ஒன்ஸ் கழுவுனா நல்லா இருக்குது. டெய்லி யூஸ் பண்ணுறதுனால 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி கழுவுனா நல்லாயிருக்கு. பூக்காரம்மா பாட்டி எல்லாமே கலந்து கொடுத்துட்டாங்க. அந்த பூவெல்லாம் பிரித்து தட்டிட்டு பாக்ஸில் எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன். செடிங்களுக்கு உரம் கொடுத்து 1 மாதம் ஆயிடுச்சு. எல்லாமே தண்ணி கூட ஊற்றலை, ட்ரையாக இருக்குது. அதனால் இன்றைக்கி உரம்லாம் கொடுத்துட்டு தண்ணியும் ஊற்றியாச்சு. லஞ்சுக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பும் முருங்கைக்கீரை பொரியல் தான் செஞ்சுருந்தேன். இந்த முருங்கைக்கீரை பொரியல் இறக்கும்போது வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவையும் வறுத்து மிக்சியில் ட்ரையாக அரைச்சிட்டு இறக்குற நேரத்தில் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.